நீங்க பண்ணது அந்த பெரியவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பரவாயில்லம்மா, நீங்க பண்றதை விடவா நான் எதுவும் பெருசா பண்ணிட்டேன்? பணம் கிடைச்சதுன்னு அப்படியே எடுத்துட்டு போகாம அவர்கிட்ட குடுக்கணும்னு தேடி அலையறீங்களே, உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இல்ல மேடம், இந்த பணத்தை காணோன்னு அந்த பெரியவரோட வீட்டுல எவ்வளவு பரிதவிப்புல இருக்காங்களோன்னு தெரியல. இதை எப்படியாச்சும் அவங்க கிட்ட கொடுத்துடணும். ம், சரி, தேங்க்யூ சோ மச் மேடம். ஓகேம்மா. பாப்பலாம். ஐயோ எல்லாம் போச்சே. ஐயோ 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 ஐயோ, இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே ஐயா. அந்த பணத்தை நம்பிதானே நம்ம பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. இடத்த வித்து பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வர முடியலையா? நீ என்ன சின்ன குழந்தையா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, நம்ம பொண்ணுக்கு இப்ப 30 வயசு ஆக போகுது. இப்பதான் அந்த கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒரு வரன் அமைஞ்சது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா அந்த பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியா? இப்படி பண்ணிட்டியா? இப்ப அவளுக்கு எப்படியா கல்யாணம் நடக்கும்? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியே பாவி. அம்மா, அம்மா விடுங்கம்மா, அவர் வேணும்னு பண்ணலமா, ஏதோ தெரியாம அப்படி நடந்துச்சுமா. ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறி ஆயிப்போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி, இப்படி அழுது புலம்பிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. பணத்தை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னு பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமாப்பா, நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போங்க. கிளம்பி போய் கம்ப்ளைண்ட் குடியா?